வீடியோல என்னோட இன்டு சுஸ்கியோட பார்ட் 2 ஜெனரல் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்காக சுஸ்கியோட ஏர் ஃபில்டருமே வாங்கியாச்சு. ஏர் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்றதுக்காக லெஃப்ட் சைட் பேனலுமே ஓபன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோல ஜஸ்ட் கவர் மட்டும் தான் நான் ஏர் ஃபில்டர்ல இருந்து ஓபன் பண்ணிருப்பேன். இந்த வாட்டி மொத்த ஏர் ஃபில்டர் பாக்ஸுமே ஓபன் பண்ணிடலாம்னு ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லா ஓபன் பண்ணக்கான மெயின் ரீசன் பார்த்தோம்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்றதுக்காக தான். அப்படியே கார்பரேட்டர்ல உள்ள டஸ்ட் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தென் அப்படியே நம்ம பழைய தூள் கேக் ஏர் ஃபில்டர் தூக்கி தூர போட்டுட்டு இப்போ வாங்கின புது ஏர் ஃபில்டருமே ஓபன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதோட குவாலிட்டி பார்த்தாலும் ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, மீடியம்னு சொல்லலாம். ப்ரீவியஸா நான் யூஸ் பண்ணதெல்லாம் OEM ஃபில்டர்ஸ் தான். இப்போ உள்ளது OEM கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட் தான். சோ அதனால தான் சொன்னேன் இது மீடியமான ரேஞ்சில இருக்கு. தென் அப்படியே பாக்ஸ்ல இருக்கிற போல்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் டைட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே அந்த 2 ஸ்ட்ரோக் அடையாளமான ஸ்மோக்கும் பீட்டும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க வண்டியை. அதான் இவ்வளவு நல்லா இருந்தாலும் நம்ம வண்டியோட மைலேஜ்னு பார்த்தோம்னா 35-40 அவ்வளவுதான். தெரிஞ்சு நிறைய பேருக்கு தருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவும் டியூன் பண்ணி முடிச்சாங்க. கார்பரேட்டர் டியூன் பண்ணதோட வண்டி அப்படியே என் கையில் கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. நானும் அப்படியே எடுத்துட்டு போனேன். சவுண்ட்ல ஒரு மேஜரான டிஃபரன்ஸுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சது. வில்லேஜை பொறுத்த வரைக்கும் சிட்டியில 30-35 என்னமோ தந்துருங்க. இப்போ லாங்கெல்லாம் போறோம்னா ஒரு 40க்குள்ள. அதுவும் இந்த வண்டி ஓடி கிலோமீட்டர்லாம் பார்த்தோம்னா 4 லட்சத்துக்கு மேல இந்த வண்டி ஓடி இருக்கு. மைலேஜ் தானாலும் இது கொடுக்குற கம்ஃபர்ட், இதுல இருக்கிற மெக்கானிசம் சீரியஸா இப்போ இருக்கிற இந்த வண்டியோடய அடிச்சுக்கவே முடியாதுங்க.